தெரியாமல் கூட இந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்குள் சென்று விடாதீர்கள். ஒரு முறை பெருமாள் கோவில் வாசலில் அமர்ந்திருந்த முதியவர் ஒருவருக்கு கடும் தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் தேடி அவர் கோவிலுக்குள் சென்றார். அவர் தண்ணீர் குடித்துவிட்டு திரும்புவதற்குள் நடை சாத்தும் நேரம் என்பதால் பூசாரி கதவுகளை பூட்டிவிட்டு சென்று விட்டார். வேறு வழியின்றி விடியும் வரை கோவிலுக்குள்ளேயே தங்கிவிடலாம் என்று அவர் அங்கேயே அமர்ந்தார். அந்த நள்ளிரவில் திடீரென கோவிலுக்குள்ளிருந்து கணீர் என்ற மணி ஓசை கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த முதியவர் இந்த நேரத்தில் யார் மணி அடிப்பது என்ற அச்சத்துடன் உள்ளே சென்று பார்த்தார். அங்கே மனிதர்கள் எவருமே இல்லை. ஆனால் மணி ஓசை மட்டும் விட்டு விட்டு ஒலித்து கொண்டே இருந்தது. பயமும் பக்தியும் கலந்த மனநிலையில் அங்கும் இங்கும் தேடிய போது கருவறைக்கு அருகே ஒரு பிரம்மாண்டமான கழுகு அமர்ந்திருப்பதை அவர் கவனித்தார். அந்த கழுகின் கூர்மையான கண்கள் அவரை ஊடுருவி பார்த்தன. சற்றே பயந்த முதியவர் அதை போ என சைகை காட்டி விரட்ட முயன்றார். ஆனால் அந்த விசித்திரமான கழுகு திடீரென அவர் மீது பாய்வது போல திசை மாறியது. அந்த வேகத்தையும் அதன் தெய்வீக தோற்றத்தையும் தாங்க முடியாமல் முதியவர் அங்கேயே மயங்கி விழுந்தார். மறுநாள் காலை விடிந்து கண் விழித்து பார்த்த முதியவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவர் கோவிலின் உள்ளே அல்ல, வெளியே வாசலில் படுத்திருந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த உண்மை புரிந்தது. இரவு தான் கண்ட அந்த பிரம்மாண்டமான கழுகு சாதாரண பறவை அல்ல, அது கருட வாகனத்தில் வந்த மகாவிஷ்ணுவேதான். பெருமாளின் திருவிளையாடலை எண்ணி மெய்சிலிர்த்து நின்றார் அந்த பெரியவர். மகாவிஷ்ணுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான தெய்வீக கதைகளை நீங்க தினமும் பார்க்க வேண்டுமா? இப்போவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.